வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, சொத்து தகராறுல ஏற்பட்ட பிளவு அதிக வேதனைகளையும் மனக்கவலையிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க ராசிக்கு சொந்த நிலம், வீடு மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் 4ஆம் அதிபதி அமைப்புல ஏற்பட்ட கோள்களின் பெயர்ச்சிகளால் பூர்வீக சொத்து சார்ந்த விவகாரங்கள்ல பெரும் தடைகளும் சர்ச்சைகளும் உருவாகியிருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உரிமைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் பறிப்பதற்கும் சொந்த உடன் பிறந்தவர்களும் பங்காளிகளுமே சூழ்ச்சிகளை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இதனால குடும்பத்திற்குள்ள சுபகமா இருந்த உறவுகள் உடைந்து போய் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்துக்கள் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். சொத்திற்காக சொந்த பந்தங்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டதை கண்டபோது மனித உறவுகளுடைய போலித்தன்மை உங்களுக்கு தெள்ள தெளிவாகவே புரிந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய அதிபதியின் அமைப்புல ஏற்பட்ட கோள்களின் பேச்சுகளால் தான் பூர்வீக சொத்து சார்ந்த விவகாரங்கள் பெரும் தடைகளும் சர்ச்சைகளும் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய சொத்து உரிமைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் பறிப்பதற்குமே சொந்த உடன் பிறந்தவர்களும் பங்காளிகளுமே சூழ்ச்சிகளை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. சொத்திற்காக சொந்த பந்தங்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டதை கண்டபோதுதான் மனித உறவுகளின் போலித்தன்மை உங்களுக்கு தெள்ள தெளிவாகவே புரிந்திருக்கும் வாழ்க்கையிலும். நண்பர்களின் உண்மை முகம் தெரிந்த தருணம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாப மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்துல ராகு அல்லது கேது அல்லது தீய கோள்களின் தாக்கம் இருந்த காலங்கள்ல நீங்க உயிர் நண்பர்களா கருதியவங்களை போலி முகத்திலே விலகியிருந்திருக்கும். துன்பமான காலகட்டத்துல உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள் என்று நீங்க முழுமையா நம்பிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது தப்பித்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டுமல்லாம உங்க ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிர்வது, உங்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்வது என அவங்களின் உண்மை முகத்தை காட்டியிருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க அதிர்ச்சியில உறைந்து போனீர்கள். தோழாமை என்ற பெயர்ல உங்களுடன் கூடவே இருந்து குழிப்பறித்தவர்களை அடையாளம் கண்ட தருணம் உங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாவே ஆக்கியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க நண்பர்களோட முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவங்களோட உண்மை முகம். அதாவது உங்களுக்கு ராகு கேது கோள்களுடைய தாக்கம் இருந்த போதுதான் தங்க உயிரை நம்பிய நண்பர்களை கருதி இருந்திருப்பீங்களே, அவங்களுடைய போலி முகத்திலேயே உங்களுக்கு விலகி இருந்திருக்கும். துன்பமான காலத்துல உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள் என்று நீங்க முழுமையா நம்பிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த போதெல்லாமே தப்பித்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டுமல்லாம உங்க ரகசியங்களையும் மற்றவங்களிடம் பகிர்வது, உங்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்வது என அவங்களின் உண்மை முகத்தை காட்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க அதிர்ச்சியிலே ஒளிந்து போயிருந்திருப்பீங்க அவங்களால. தொழில நம்பியவர் செய்த துரோகம் உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளால தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க நீங்க பெரிதுமே பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களின் உழைப்பையும் முதலீட்டையும் மட்டுமே நம்பியிருக்காம உங்களுக்கு நெருக்கமான கூட்டாளிகளையோ அல்லது நம்பிக்கையான ஊழியர்களையோ முழுமையா நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை முதலாக கொண்டு அவங்க உங்களுக்கு தெரியாமலேயே நிதி கையாடல் செய்வதையோ, வாடிக்கையாளர்களை பிரிப்பதோ அல்லது தொழில் ரகசியங்களை திருடுவதோ போன்ற துரோகங்களை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இதனால பெரும் பொருளாதார இழப்பையும் தொழில் பின்னடைவையுமே சந்தித்து பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க பெரிதுமே பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களின் உழைப்பையும் முதலீட்டையுமே மட்டுமே நீங்க நம்பியிருக்காம உங்களுக்கு நெருக்கமான கூட்டாளியையோ அல்லது நம்பிக்கையான ஊழியர்களையோ முழுமையா நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை முதலா கொண்டு அவங்க உங்களுக்கு தெரியாமலேயே நிதி கையாதல் செய்வதையோ அல்லது வாடிக்கையாளர்களை பிரிப்பதோ அல்லது தொழில் ரகசியங்களை திருடுவதோ போன்ற துரோகங்களை உங்களுக்கு செய்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. அம்மன் வழிபாடு சிறப்பான பலனை தரப்போகிறது உங்களுக்கு. கடகம் ராசிக்கு அதிபதியான சந்திரனின் அருளை பூரணமாகவும் பெறவும், வாழ்க்கையில உள்ள தடைகளை தவிர்க்கவும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் கேடயமாகவே அமையப்போகுது. துர்க்கை காளி, துர்க்கை அம்மன், காளியம்மன்
மாரியம்மன் அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலயமா உங்க ஜாதகத்துல உள்ள கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது. உங்க எதிரிகளின் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு உங்களை சுற்றி ஒரு நேர்மையான பாதுகாப்பு வளையம் உருவாகும். அம்மனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே துணையாகவே இருக்க போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில உள்ள தடைகளை தவிர்க்கவும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெருங்கடயமாகவே அமைய போகுது. அது துர்க்கை அம்மனோ, காளி அம்மனோ அல்லது மாரியம்மனோ அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நீங்க வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டுவதன் மூலியமா உங்க ஜாதகத்துல உள்ள கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது உங்க வாழ்க்கையில. அம்மனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கும். திங்கட்கிழமை பால் அபிஷேகம் நன்மையை தரும். உங்க ராசிநாதனான சந்திரனுக்குரிய உகந்த நாள் திங்கட்கிழமை ஆகும். இந்த நாள்ல சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அல்லது அம்மனுக்கும் பசும்பால்ல அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல வினைகளையுமே போக்கும். திங்கட்கிழமைகள்ல பால் தானம் செய்தும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தும் வில்வ அர்ச்சனை செய்வதும் உங்க மனசுக்கு பேரமைதி தரும். தொழில ஏற்படுற நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு லாபம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்வுல யோகமான பலன்களையும் நீடித்த செல்வத்தையுமே தொடர்ந்து கொண்டு சேர்க்க போது உங்க வாழ்க்கையிலேயும். இந்த நாள்ல உங்களுக்கு சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அல்லது அம்மனுக்குமே பசும்பாலால அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்க சகல வினைகளையுமே போக்க போகுது உங்க வாழ்க்கையில. திங்கட்கிழமைகள்ல இங்க பால் தானம் செய்வதும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்வதுமே உங்க மனசுக்கு பேரமைதி தரப்போகுது. இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்வுல யோகமான பலன்களையும் நீடித்த செல்வத்தையுமே தொடர்ந்து கொண்டு சேர்க்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு அதிகரிக்கப் போகிறது. நிதி நிலைமையில இதுவரை இருந்த முடக்கங்கள் எல்லாமே விலகி பணப்புழக்கம் தாராளமா இருக்க போது. வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டுக்குள்ள பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுது. நிதி திட்டமிடல்களில் திறம்பட செயல்பட்டு வருங்கால பாதுகாப்பிற்காக சிறப்பான முதலீடு செய்வீங்க. தங்கம், நிலம் அல்லது நிலையான வைப்பு நிதிகளால உங்கள் பணத்தை சேமிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். வீண் விரைய செலவுகள் முற்றிலுமா குறைந்து உங்களுடைய வங்கி கையிருப்பு கணிசமா உயரப்போகுது. இதனால உங்களுடைய பொருளாதார நிலை வலுவடைய போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது. நீங்க தங்கம், வெள்ளி அல்லது நிலையான வைப்பு நிதிகள்ல உங்க பணத்தை சேமிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. இதனால உங்களுடைய பொருளாதார நிலையும் வலுவடைய போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போதுமே துணையாகவே இருக்க போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில உள்ள தடைகளை தவிர்க்கவும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெருங்கடயமாகவே அமைய போகுது. அது துர்க்கை அம்மனோ, காளி அம்மனோ அல்லது மாரியம்மனோ அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நீங்க வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டுவதன் மூலியமா உங்க ஜாதகத்துல உள்ள கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது உங்க வாழ்க்கையில. அம்மனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கும். திங்கட்கிழமை பால் அபிஷேகம் நன்மையை தரும். உங்க ராசிநாதனான சந்திரனுக்குரிய உகந்த நாள் திங்கட்கிழமை ஆகும். இந்த நாள்ல சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அல்லது அம்மனுக்கும் பசும்பால்ல அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல வினைகளையுமே போக்கும். திங்கட்கிழமைகள்ல பால் தானம் செய்தும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தும் வில்வ அர்ச்சனை செய்வதும் உங்க மனசுக்கு பேரமைதி தரும். தொழில ஏற்படுற நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு லாபம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் உங்க வாழ்வுல யோகமான பலன்களையும் நீடித்த செல்வத்தையுமே தொடர்ந்து கொண்டு சேர்க்க போது உங்க வாழ்க்கையிலேயும். இந்த நாள்ல உங்களுக்கு
சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் அல்லது அம்மனுக்குமே பசும்பாலால அபிஷேகம் செய்து வழிபடுவது வந்து உங்க வாழ்க்கையில இருக்க சகல வினைகளையுமே போக்க போகுது. உங்க வாழ்க்கையில திங்கட்கிழமைகள்ல வந்து இங்க பால் தானம் செய்வதும், சிவபெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்வதுமே உங்க மனசுக்கு பேரமைதி தரப்போகுது. இந்த எளிய ஆன்மீக பரிகாரம் வந்து உங்க வாழ்வுல யோகமான பலன்களையும் நீடித்த செல்வத்தையுமே தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு அதிகரிக்கப் போகிறது. நிதி நிலைமையில இதுவரை இருந்த முடக்கங்கள் எல்லாமே விலகி பணப்புழக்கம் தாராளமா இருக்க போது. வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டுக்குள்ள வந்து பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுது. நிதி திட்டமிடல்களில் திறம்பட செயல்பட்டு வருங்கால பாதுகாப்பிற்காக சிறப்பான முதலீடு செய்வீங்க. தங்கம், நிலம் அல்லது நிலையான வைப்பு நிதிகளால உங்கள் பணத்தை சேமிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். வீண் விரைய செலவுகள் முற்றிலுமா குறைந்து உங்களுடைய வங்கி கையிருப்பு கணிசமா உயரப்போகுது. இதனால உங்களுடைய பொருளாதார நிலை வந்து வலுவடைய போகுது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்து பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு